பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்றாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவாரு, ஆனா இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகம், போஸ்ட் ஆபீஸ், பேங்க் பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவிச்சாங்க. இந்த 2.5 வருஷத்துல, கழக ஆட்சி அமைஞ்சு 2.5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் நீங்க மனசுல ஏற்றிக் கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, ஒவ்வொரு மகளிரும் மாசம் 9,000 ரூபாய், கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் சேமிக்கிறாங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபாய். காலை சிற்றுண்டி திட்டம், பல லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா சரியான தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது. முன்னாடிலாம் பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது வருத்தத்தோடய அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பிட்டு காலைல சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள், பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே, சாப்பிட்டானான்னு தெரியலையே, வெறும் வயிற்றோட இருப்பானே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க நம்முடைய தலைவரை, தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்கு அப்படின்னு. பல லட்சம் மாணவர்கள் பாராட்டுறாங்க அந்த திட்டத்தை. இப்ப பக்கத்து மாநிலத்திலிருந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறோம்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. அதே போல புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரை அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த திட்டங்களை எல்லாம் நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இதை பத்தி பேசணும். நாம நம்மளுடைய சாதனைகள் சொல்லி கேட்கிறோம், இத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றிய பாஜகவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல. அதற்கு சிறந்த உதாரணம் இப்ப வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப வரைக்கும் நிதி ஒதுக்கல. ஒன்றிய பிரதமர் 2013 அவர் ஆட்சியில 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பி அதே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டியே ஆகணும். ஒண்ணு சொன்னாரு, இந்தியாவே நான் மாத்தி காட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப பேரை மாத்திட்டாரு. இனிமே யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்டா நான் தான் இந்தியாவை மாத்துவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். அது மட்டும் இல்ல, இந்த 9 வருஷ ஆண்டு 10 ஆண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்ல, சிஏஜின்ற ஒரு அமைப்பு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு, அவங்களுடைய வேலையே இதையெல்லாம் மறைக்கத்தான். இப்ப தேர்தல் இருக்கிற நேரத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ஆனா அதே நேரம் தேர்தல்னு வந்தா வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. ஆன்மீகம் எது, அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விட மாட்டேங்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.